எனக்கு தெரிஞ்சு இந்த சீசனுக்கு மட்டும்தான் பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுல இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸ் கொடுக்கக்கூடிய இன்டர்வியூக்காக ஒரு பெரிய குரூப்பே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஏன்னா உள்ள அவங்க பண்ண வேலைகள் அப்படி. அதுல இருந்து எல்லாரும் வெளியில வந்து இப்ப எல்லாத்தையும் பார்த்துட்டு ஓகேப்பா தப்பு பண்ணிட்டு அப்படின்னு ஒத்துப்பாங்களா? இல்ல அவங்களோட மனநிலை என்ன அப்படிங்கறத ஷேர் பண்ணுவாங்களா? அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் அவளை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நான் கூட நேத்து போட்ட வீடியோல சொல்லியிருந்தேன். தினேஷ் வந்து ஏற்கனவே இன்டர்வியூ கொடுத்தாரு அப்படின்ட்டு. அதை இன்னைக்கு அப்லோட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு இன்டர்வியூ அவருடையது வரப்போகுது அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். சோ அது வந்தது அப்படின்னா அதையும் பார்த்துடலாம். ஆனா இப்ப அவர் கொடுத்தாரு இல்லையா இந்த முதல் இன்டர்வியூ அதுலயே நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிருக்காப்ல. பிரதீப் ஆண்டனியை பத்திலாம் நிறைய விஷயங்கள் ஓப்பனா ஷேர் பண்ணிருக்காப்ல. அதெல்லாம் என்ன அப்படிங்கறத பாத்திரலாம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு சில சம்பவங்களும் நடந்திருக்கு. அது எல்லாத்தையும் அப்படியே ஒண்ணா கலந்து கட்டி பாத்திரலாம். பட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ரெக்வெஸ்டா கேட்கறதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். வீடியோ பார்க்க வர எல்லாரும் மறக்காம லைக் பண்ணிட்டு எத்தனாவது லைக் அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இப்ப டைரக்டா சம்பவத்துக்குள்ள போலாம். எப்பவுமே பிக் பாஸ் முடிஞ்சது அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸ் எல்லாம் பயங்கரமா வளைச்சு வளைச்சு இன்டர்வியூ கொடுப்பாங்க. இன்ஃபேக்ட் அவங்க எலிமினேட் ஆன பிறகு கூட ஒரு வாரம் ஃபுல்லா இன்டர்வியூ கொடுத்துட்டே இருப்பாங்க. அவங்க அப்படி இவங்க எப்படி நானெல்லாம் விளையாண்டா அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்க விஷயங்கள் ஷேர் பண்ணுவாங்க. ஆனா இந்த சீசன்ல தான் எலிமினேட் ஆனா போதுண்டா சாமி எனக்கு இன்டர்வியூவே வேணாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் தெரிச்சு ஓட்டாங்க. ஏன்னா இன்டர்வியூ வந்தாங்க அப்படின்னா எக்கச்சக்க கேள்விகள் கேட்கப்படும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். சில பேர் தான் இன்டர்வியூ கொடுத்தாங்க, சில பேர் மழுப்பிட்டு போயிட்டாங்க, பல பேர் இன்டர்வியூவே கொடுக்கல. ஆனா இப்போ ஒன்னொன்னா வர ஆரம்பிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் தினேஷோட இன்டர்வியூ தான் வந்திருக்கு. அதுல ஒரு சில விஷயங்கள் ரொம்ப ஓப்பனாவே பேசியிருக்காப்ல. அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. நீங்க பிக் பாஸ்க்குள்ள ஒரு நோக்கத்துக்காக வந்தீங்க இல்லையா? அது நிறைவேறிச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அதாவது தான் ஒய்ஃப் கூட சேரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் அவர் உள்ள வந்தாரு. அது இப்ப வெளியில வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் கேட்கும்போது, இல்ல சார் நான் அந்த நோக்கத்துக்காக தான் உள்ள போனேன். பட் அது நடக்கல. வெளில வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா அது இன்னமும் அதே இடத்துல தான் இருக்கு அப்படின்னு எனக்கு புரியுது. அதாவது அந்த பிரச்சனை இன்னும் அப்படியே தான் இருக்கு. அதனால அது சரியாகாது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. பட் பரவாயில்ல. ஒரு விஷயம் போனா இன்னொன்னு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? எனக்கு இத்தனை மக்கள் அவங்களோட அன்பை கொடுத்திருக்காங்க. ரோட்ல எல்லாம் நிறைய பேர் என்ன பார்த்தா போட்டோ எடுக்கிறாங்க. தினேஷ் இப்படி அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ரெகக்னைஸ் பண்றாங்க. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பாசிட்டிவா தான் பேசினாப்ல. அது மட்டும் இல்லாம இந்த கேம் பிளேல எங்க அவரு டவுன் ஆனாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு 2 இடத்த கேட்கும்போது அவருக்கு கடைசியா அந்த கால்ல அடிபட்டது இல்லையா? ஒரு வாரம் ஃபுல்லா நடக்க முடியாம நொண்டி நொண்டி நடந்தார் இல்லையா? அந்த இடத்துல கொஞ்சம் டவுன் ஆனதாவும், அதுக்கப்புறம் அவர் 2வது வாட்டி கேப்டன் ஆகும்போது அவரை டார்கெட் பண்ணி சில விஷயங்கள் பண்ணாங்க இல்லையா? அந்த இடத்துல நான் கொஞ்சம் டவுன் ஆனேன். அதுதான் என்னோட டவுன் பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி 2 விஷயத்த சொல்லிட்டு இவரு ரொம்ப சந்தோஷமா அதாவது இந்த கேம் ஓடி அந்த ஹீட்ட புடிச்ச இடமா 2 விஷயத்த சொன்னாப்ல. அதாவது இவர் கேப்டன்சி வின் பண்ணார் இல்லையா? அந்த விஷயமும் 2வது வாட்டி கேப்டன்சி வின் பண்ணார் இல்லையா? அந்த 2 இடமும் இவருக்கு ரொம்ப பாசிட்டிவா அமைஞ்சதாவும் சொல்லியிருந்தாப்ல. இப்பதான் இவர்கிட்ட கேட்டாங்க. உள்ள இருக்கறதுல யாரு ஃபேக் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இவருக்கு ஓப்பனா பதில் சொல்ல முடியும். பட் இந்த இடத்துல அவர் அப்படி சொல்லல. வெளில வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் நாசுக்கா சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டாரு போல. நான் ஃபேக் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். ஆனா உள்ள இருந்தவங்க நிறைய விதமான கேம் விளையாடிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் உள்ள போகும்போது பிரதீப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பயங்கரமான கேம் பிளேயரா இருந்தாப்ல. அவர் கூட விளையாடணும் அப்படின்னு தான் நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். பட் அன்பார்ச்சுனேட்லி சில விஷயங்கள் நடந்து போச்சு. ஆனா அவர் வந்து ரொம்ப ஜென்யூனான பிளேயர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த டைம்ல பிரதீப் வந்து எல்லாருமே அதாவது வெளியில இருக்க ஆட்களுக்குலாம் ஒரு பயங்கரமான பிளேயர் அப்படின்னு தெரியும். ஆனா உள்ள இருக்கவங்களுக்கு எல்லாம் பிரதீப் வந்து ஒரு டம்மி பீஸ் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருந்தாங்க. அதை நான் உடைக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் பிரதீப் அந்த வாரம் நாமினேட்டே பண்ணாம அவருக்கு இவ்வளவு சப்போர்ட் இருக்கு அப்படிங்கறத அங்க இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸுக்கு சொல்லாம சொன்னேன். கடைசியில அதுவே அவருக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இவரும் சொல்லாம சொன்னாருன்னு வச்சுக்கோங்களேன். உண்மையிலே அதான் வெளில அவருக்கு அவ்வளவு ஆடியன்ஸ் சப்போர்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாம் உள்ள சொன்னதுக்கு அப்புறம் தான் மாயா கரெக்டா பிளான் பண்ணி அவங்கள வெளில தூக்கி போட்டாங்க. அது வேற கதை. ஆனா தினேஷ் இந்த மாதிரி நான் பிரதீப் கூட விளையாடணும்னு தான் ஆசைப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி தெளிவா சொல்லிட்டு உள்ள சில பேர் மைண்ட் கேம் விளையாடிட்டு இருந்தாங்க. விசித்ரா மாயாலாம் செமையா மைண்ட் கேம் விளையாடிட்டு இருந்தாங்க. ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்தது அப்படின்னா அவங்கள பாசிட்டிவா போர்ட்ரே பண்றதுக்காக சில விஷயங்கள் பண்ணாங்க. சில பேர் நல்லதும் பண்ணாங்க, சில பேர் கெட்டதும் பண்ணாங்க. அது அவங்களோட கேம். ஆனா அவங்களோட கேம் எல்லாத்தையும் நான் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. அது மட்டும் இல்லாம இவங்க தான் இந்த இடத்துல கொஞ்சம் மாதிரி மைண்ட் கேம் விளையாண்ட மாதிரி எனக்கு பட்டுது அப்படிங்கிற மாதிரி அந்த கேள்விக்கு 10 பொதுவா பதில் சொல்லிட்டு பிரதீப் தான் தனக்கு பிடிச்ச பிளேயர் அப்படிங்கறத நெத்தி போட்டுல அடிச்ச மாதிரி சொல்லிட்டாப்ல. அதுக்கப்புறம் தான் இன்னொன்னு சொன்னாரு. பிரதீப் மட்டும் இருந்திருந்தார் அப்படின்னா அவர் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது அவரை கிராக் பண்ணி நான் அவரை முந்தி போகும்போது திரும்ப அவர் என்ன முந்த வருவாரு. இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அந்த பிளேவை தான் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். உண்மையாவே அவர் வந்து ரொம்ப நல்ல மனுஷன். அது மட்டும் இல்லாம ஃபில்டரே இல்லாம எல்லாத்தையும் எல்லார்கிட்டயும் காமிச்சாப்ல. தான் இப்படிதான் அப்படிங்கறத எல்லார்கிட்டயும் ஓப்பனா காமிச்சு ஒரு பயங்கரமான கேம் விளையாண்டாப்ல. அதனாலதான் நான் அவரை ரசிச்சேன். அவர் கூட விளையாடணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்தையும் இந்த இடத்துல தெளிவா போட்டு உடச்சிட்டாப்ல. அதுக்கப்புறம் அடுத்து என்ன ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்கும்போது இது வரைக்கும் எதுவும் பிளான் இல்லைங்க. வர வேலையை தெளிவா பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை தெளிவா சொல்லிட்டாப்ல. இது சேனல் சார்பா எடுக்கப்பட்ட இன்டர்வியூ அப்படிங்கறதுனால கேள்விகள் எல்லாமே மேலோட்டமாவே இருந்தது. ஆனா அடுத்த இன்டர்வியூ வரப்போது அது பயங்கரமா இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். அந்த இன்டர்வியூ வந்தது அப்படின்னா மேபி அதுல நமக்கு நிறைய தகவல்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அந்த இன்டர்வியூ நீங்க நைட் வந்துரும் அப்படின்னு நினைக்கிறேன். முடிஞ்சது அப்படின்னா நீங்க நைட்டே அந்த வீடியோ அப்லோட் பண்றேன். இல்ல அப்படின்னா நாளைக்கு காலைக்குள்ள அது அப்லோட் ஆயிடும். தினேஷ் இந்த இடத்துல பிரதீப பத்தி சொன்னார் இல்லையா? அவர் வந்து ரொம்ப ஜென்யூனான பிளேயர், ஃபில்டர் வச்சு பழக மாட்டார் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னார் இல்லையா? அதெல்லாம் காலையில இருந்து பயங்கரமா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. உண்மையில நல்லாவும் இருக்கு அதெல்லாம் பாக்குறதுக்கு. இன்ஃபேக்ட் பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் மாயா ஸ்குவாட் எல்லாம் எங்க போனாங்க அப்படின்னு தெரியல. இப்போ வரைக்கும் ட்விட்டர்ல ட்ரெண்ட் ஆகிறது ஒன்னு அர்ச்சனா, இன்னொன்னு பிரதீப். இவங்க 2 பேர் தான் இப்போ வரைக்கும் அந்த ட்ரெண்டிங்லயே இருக்காங்க. சோ இதுதான் இவர் இன்டர்வியூல சொன்ன முக்கியமான விஷயங்கள்.
ஆனா வெளில வந்ததுக்கு அப்புறம் சில விஷயங்கள் புரிஞ்சுக்கிட்டாப்ல. அதனால இதுக்கு மேல யார்கிட்டயுமே நேரா பேச மாட்டா. அதாவது வெட்டு 1 துண்டு 2 எல்லாம் பேச மாட்டா. அது அவங்கள ஹர்ட் பண்ணிருமோ அப்படின்னு பயமா இருக்கு. அத மட்டும் லைட்டா குறைச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காப்ல. சோ இதுதான் இவருடைய இன்டர்வியூல இருந்த முக்கியமான விஷயங்கள். இதுக்கப்புறம் சில விஷயங்கள் முக்கியமா நடந்திருக்கு. 1 அர்ச்சனாவுடைய செலிப்ரேஷன் வீடியோ. அர்ச்சனா அந்த கப் எடுத்துட்டு வெளில வரும்பொழுது அந்த செலிப்ரேஷன்லாம் முடிஞ்சிருச்சு போல. நேத்து தான் அதுக்கான ட்ரெய்லர் மாரி சின்ன கிளிம்ஸ் எல்லாம் விட்டுருந்தாங்க. மேபி இன்னைக்கு அந்த ஃபுல் வீடியோ வந்துரும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுல அர்ச்சனா கப்போட நிக்கிற மாரியும், அவங்க ஃபேமிலி அவங்கள சர்ப்ரைஸ் பண்ற மாரி நெறைய விஷயங்கள் வந்திருக்கு. பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. நெறைய பேர் பார்த்திருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். அது மட்டும் இல்லாம அடுத்ததா விஷ்ணுவுக்கு நடந்த செலிப்ரேஷன். அவங்களோட ஃபேமிலியும் சரி, அவங்களோட ஃபிரெண்ட்ஸும் சரி, போற இடத்துல எல்லாமே அவருக்கு சர்ப்ரைஸ் குடுத்துட்டு தான் இருக்காங்க. நெறைய இடத்துல விஷ்ணுக்குமே பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் தான் கிடைக்குது. இன்ஃபாக்ட் விஷ்ணு வந்து அந்த 10,000 வாலா வெடிச்சாரு இல்லையா? அத வந்து பிராவோ இந்த இடத்துல டேக் பண்ணி சொன்னது செஞ்சுட்டப்பா அப்படிங்கிற மாரி நல்ல தக் லைஃப் ரிப்ளை ஒண்ணு குடுத்தாப்ல. அதுவுமே நல்லா தான் இருந்தது. அதே மாரி மணிச்சந்திராக்கான செலிப்ரேஷனும் போற இடத்துலலாம் நல்லா தான் இருக்கு. இதெல்லாம் தான் இன்னைக்கு நடந்த முக்கியமான விஷயங்கள். அர்ச்சனாவுடைய செலிப்ரேஷன் வீடியோ, அதாவது ஃபுல் வீடியோ இன்னைக்கு வந்துரும் அப்படின்னு நினைக்கிறேன். தினேஷோடைய செகண்ட் இன்டர்வியூவும் இன்னைக்கு வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுல இன்னும் நெறைய விஷயங்கள் பேசியிருப்பாரு அப்படின்னு நம்புறேன். பட் மத்த கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாம் எப்ப இன்டர்வியூ குடுப்பாங்க அப்படின்னு தெரியல. மேபி விஷ்ணு மணிலாம் அடுத்தடுத்து குடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் மாயா, பூர்ணிமா இவங்க எல்லாம் ஒரு கேங்கா சேர்ந்து இன்டர்வியூ குடுப்பாங்க அப்படிங்கிற மாரி எனக்கு தோணுது. பட் உண்மையா என்ன அப்படின்னு தெரியல. எப்பவுமே இந்த மாரி பிக் பாஸ் முடிஞ்சது அப்படின்னா அடுத்த ஒரு வாரத்துக்கு கண்டஸ்டன்ட்ஸ் கிட்ட இருந்து இன்டர்வியூ கண்டினியூஸா வந்துகிட்டே இருக்கும். பிக் பாஸ் முடிஞ்சு கிட்டத்தட்ட 5, 6 நாள் ஆயிடுச்சு. இப்பதான் ஒரே ஒரு இன்டர்வியூ வெளியில வந்திருக்கு. மத்த கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாம் இன்னும் இன்டர்வியூ குடுக்க ஆரம்பிக்கவே இல்ல. சோ அவங்க எல்லாம் எப்ப இன்டர்வியூ குடுப்பாங்க அப்படின்னு தெரியல. அர்ச்சனா ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் இன்டர்வியூ இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. பட் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் ஒரு வாரமாவது நம்ம வெயிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் அவங்க இன்டர்வியூ குடுத்தாங்க அப்படின்னா மேபி நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க பெருசா இன்னும் சோசியல் மீடியால கூட எதையும் ஷேர் பண்ணல. அவங்க ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதா தான் சொல்லிட்டு இருக்காங்க. பட் அதெல்லாம் என்ன அப்படிங்கறத கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனா எப்பயுமே பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் மக்கள் ரொம்ப ஆவலா எதிர்பார்க்கிற விஷயம் இன்னொன்னு இருக்கு. அதுதான் பிக் பாஸ் கொண்டாட்டம். அதுல இந்த மாதிரி சாங் போட்டு எல்லாரையும் கலாய்க்கிறதுல இருந்து அவங்க எல்லாருமே ரொம்ப ஃபன்னா அதை எடுத்துட்டு போவாங்க. அந்த பிக் பாஸ் கொண்டாட்டத்துக்காகவே ஒரு தனி குரூப் பயங்கரமா வெயிட் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு 3rd சீசன்ல எல்லாம் அந்த பிக் பாஸ் கொண்டாட்டம் அப்படிங்கிறது வேற லெவல்ல ஹிட் ஆச்சு. அந்த வி ஆர் த பாய்ஸ் கேங் எல்லாம் தனியா செப்பரேட்டா இன்டர்வியூ எல்லாம் கொடுத்து அதை வேற லெவல்ல பயங்கரமா எடுத்துட்டு போனாங்க. பட் இந்த வாட்டி பிக் பாஸ் கொண்டாட்டம் இருக்குமா இல்லையா அப்படின்னே தெரியல. காரணம் என்ன அப்படின்னா பிக் பாஸ்ல இருந்த சில கண்டஸ்டன்ட்ஸ் எஸ்பெஷலி ரவீனாலாம் இப்ப ஜோடிக்கு போயிட்டாங்க. அதாவது ஜோடி சீசன்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா? அதுல டான்ஸ் ஆட போயிட்டாங்க. சோ இந்த மாதிரி பிக் பாஸ் கொண்டாட்டம் எல்லாம் வச்சாங்கன்னா இதுக்கு வருவாங்களா என்ன அப்படின்னு தெரியல. அதுக்கான டேட்டா அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணப்படல. தெலுங்கு சீசன்ல எல்லாம் பிக் பாஸ் முடிஞ்சு இதை விட பயங்கரமான கான்ட்ரோவர்சி எல்லாம் போச்சு. இன்ஃபேக்ட் டைட்டில் வின்னரை தூக்கி ஜெயில எல்லாம் போட்டாங்க. அந்த அளவுக்கு சம்பவம் எல்லாம் நடந்தது. பட் அதுக்கப்புறம் பெயில்ல வந்து அடுத்த ஒரு வாரத்திலேயே பிக் பாஸ் கொண்டாட்டமும் நடத்தி முடிச்சிட்டாங்க. ஆனா இங்க அது எப்ப நடக்கும் அப்படின்னு தெரியல. மேபி ஒரு 2 வாரத்துக்கு அப்புறம் நடத்துவாங்களா இல்ல நடத்தாமலே இருப்பாங்களா அப்படின்னு தெரியல. என்ன ஆகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சோ பிக் பாஸ் கொண்டாட்டம் அப்படின்னு ஒண்ணு நடக்குமா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படி நடந்தது அப்படின்னா அதுல பிரதீப் வந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அது மட்டும் இல்லாம தினேஷ் பிரதீப்பை பத்தி சொன்னார் இல்லையா? அதை பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறதையும் கமெண்ட்ல போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இவ்வளவு தூரம் வீடியோ பாத்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கும். போற போக்குல ஒரு லைக் போட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல் இன்னும் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். அது மட்டும் இல்லாம நான் நேத்தே சொன்னேன் இல்லையா? பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன படங்களுடைய ரிசல்ட் எல்லாம் என்ன அப்படிங்கிறது அதை பத்தின ஒரு வீடியோ நாளைக்கு வந்துரும். கண்டிப்பா அது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்புறேன். அந்த வீடியோக்கும் உங்களோட சப்போர்ட் இருக்கணும் அப்படிங்கறத இந்த இடத்துல கேட்டுக்கிறேன். சோ இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். Bye bye. Thank you guys.